தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ யுதிஷ்டர் மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட கேட்குறாரு, நீங்க இந்த பல்லாயிரம் யுகங்களை பார்த்துருக்கீங்க. மகாத்மா சத்தியலோகத்தில் இருக்கின்றவர், அப்படிப்பட்ட பிரம்மதேவர், அவருக்கு ஒப்பான ஆயுள் உள்ளவர் நீங்க மட்டும்தான். தேவர்கள், அசுரர்கள் இவங்கள்லாம் கூட உங்க ஆயுளுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. நீங்க தான் பிரளய காலத்தில் அந்த பிரம்மாவை அடைந்து துதிக்கின்றீர்கள். அதே மாதிரி அந்த பிரம்மதேவர் விழித்து கொண்ட பிறகு அந்த படைப்பை ஆரம்பிக்கிறார் இல்லையா? இதையும் நீங்க நேரில் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் 4 விதமான பிராணிகளை பிரம்மதேவன் படைப்பது அந்த பிரளய காலம் முடிந்த பிறகு, இதை நீங்க பலமுறை நேரில் பார்த்துருக்கீங்க. அந்த பரமாத்மாவுடைய அனுகிரகத்தால தான் ஒருத்தனுக்கு ஆயுள் முடிவை கொடுப்பது யாரு? யமன். அதே மாதிரி அந்த தேகத்தை கெடுக்கின்றது அப்படின்னா அது மூப்பு, வயதாகின்றது. அந்த பரமாத்மாவோடைய அனுகிரகத்தினால தான் அந்த யமனும் மூப்பும் உங்களை அடைவதில்லை. எந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன், அக்னி, வாயு, சந்திரன், ஆகாசம், பூமி இதெல்லாம் ஒன்றுமே மிச்சமில்லாமல் அழிஞ்சு போகுதோ, இந்த உலகம் முழுக்க ஒரே சமுத்திரமாகி, இன்னைக்கு நம்ம நிறைய சமுத்திரங்கள்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இது பசிபிக்கு, இது அட்லாண்டிக்கு, இது இந்திய பெருங்கடல் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஊழிக்காலத்தில் எல்லாமே ஒரே சமுத்திரமாகி விடுமாம். என்னன்னா அந்த நிலப்பரப்புன்ற ஒரு பேதம் இருக்காது. அப்போ எல்லாமே தண்ணி ஆயிட்ட பிறகு இதில் எது எந்த சமுத்திரம்னு என்ன சொல்ல முடியும்? அதைத்தான் சொல்கிறாங்க, உலகம் ஒரே சமுத்திரமாகி இந்த ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் நாசமடைகின்றதோ, அந்த காலத்தில் எல்லா பிராணிகளுக்கும் அதிபதியான பிரம்மதேவரை நீங்கள் ஒத்தர் மட்டும்தான் அடைகின்றீர்கள். முந்தின காலங்களில் நடந்த இத்தனையும் நீங்க நேராக பார்த்துருக்கீங்க. அதனால இதையெல்லாம் நான் உங்ககிட்டேருந்து கேட்க விரும்புகின்றேன் அப்படின்றார். அப்போ மார்க்கண்டேயர் சொல்றார், பிறப்பில்லாதவர், எல்லா இடத்திலும் நிரம்பினவர், என்றைக்கும் ஒரே ரூபம் உள்ளவர், ஆதியற்றவர், என்றும் இருப்பவர், எவருக்கும் புலப்படாத மகிமையுடையவர், மிகுந்த சூக்ஷ்மமாக இருப்பவர், நிர்குணர், சுத்த சத்வகுண ரூபியுமான பரமாத்மாவை வந்தனம் பண்ணி நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார். இப்போ இதில் பிறப்பில்லாதவர் அப்படின்றாரு. பிறப்பில்லாமல் ஒருவர் இருக்க முடியுமா அப்படின்னா ஆதியற்றவர் அப்படின்றாரு. ஒரு முதல் அப்படின்றது கிடையாது, எல்லாம் அவரே. இந்த கிருஷ்ணனே இந்த உலகத்தை படைப்பவர், அழிப்பவர், அந்த பிராணிகளிடத்தில் அந்தராத்மாவாக இருப்பவர், பிராணிகளுக்கு நன்மை அளிப்பவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மார்க்கண்டேயர். அதில் யுகங்களை பற்றி சொல்கிறார். இந்த தேவ வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தேவர்களுடைய அதிகாலை பொழுது தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தேவ வருஷத்து கணக்கில் 4000 வருஷங்கள் அடங்கினது கிருதயுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சந்தி, சந்தியாசமம் அப்படின்னா அந்த முன்னாடி பின்னாடி இது 400 வருஷம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 3000 தேவ வருஷங்கள் இது திரேதா யுகம் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. அந்த யுகத்திற்கு சந்தி, சந்தியாம்சம் இது 300 வருஷங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது 2 யுகம் கரெக்டாக இது 200 வருஷம், இதுலேருந்து 201 இது அப்படி கிடையாது. அந்த இரண்டும் கூடுகின்ற காலம் இதைத்தான் சந்தி, சந்தியாம்சமும் சொல்கிறாங்க. இந்த திரேதா யுகத்தில் 3000 தேவ வருஷம், சந்தி, சந்தியாம்சம் அப்படின்றது 300 வருஷம். அதற்கு பிறகு துவாபர யுகம் இது 2000 வருஷங்கள்னு சொல்கிறாங்க. இந்த துவாபர யுகத்துக்கு சந்தியும் சந்தியாம்சமும் தனித்தனியே 200 வருஷம்னு சொல்கிறாங்க. கடைசியாக கலியுகம் இப்போ நம்ம இருக்கமே இந்த கஷ்டப்படுகின்ற கலியுகம் இது 1000 வருஷம். இதற்கு சந்தி, சந்தியாம்சமும் தனித்தனியாக 100 வருஷங்கள் அப்படின்றாங்க. அப்போது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திக்கும் சந்தியாம்சமத்துக்கும் கால அளவு அப்படின்றது ஒன்றா தான் இருக்கும். இப்போது கிருதயுகத்தில் என்ன பார்த்தோம்? 400 வருஷம்னு பார்த்தோம். திரேதா யுகத்தில் 300 வருஷம்னு பார்த்தோம். துவாபர யுகத்தில் 200 வருஷம், கலியுகத்தில் 100 வருஷம். அப்போது இந்த யுகங்களுடைய கால அளவு அப்படின்றது 12000 வருஷங்கள், 12000 தேவ வருஷங்கள். எப்படின்னா கிருதயுகம் 4000, அதுக்கப்புறமா திரேதாயுகம் 3000, துவாபர யுகம் 2000, கலியுகம் 1000. 4 3 7 2 9 1 10 10 தானே வருது. அப்படின்னா அந்த சந்தி சந்தியாம்சம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கூட்டி பாருங்கள். 400 800 300 600 1400, அதுக்கப்புறம் 200 அது ஒரு 400 சேர்த்தா 1800, 100 சேர்த்தா 200, 2000. அப்போது 10,000 இந்த சந்தி சந்தியாம்சம் சேர்த்து 12,000 வருடங்கள்.
இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் அப்படின்றது பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த உலகம் எல்லாம் பிரம்மாவுடைய பகல் காலத்துல தான் நடந்து கொண்டிருக்கின்றது. 1000 வருஷம் அளவுள்ள இந்த கலியுகம் இது முடியும் போது, அதாவது முடியுதுன்னு போது கலியுகம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் பொழுது, எல்லா மனுஷங்களும் பெரும்பாலும் பொய் சொல்லுவாங்க. அதே மாதிரி யார் எந்த தொழிலை ஒண்ணா செய்வார்கள்? பிராமணர்கள் யாகத்தை இழந்தவர்களாக, வேதாத்தியனத்தை இழந்தவர்களாக, தண்டத்தையும் மான் தோலையும் இழந்தவர்களாக, எல்லாவற்றையும் தின்பவர்களாக ஆவார்கள் அப்படின்றார். அதே மாதிரி மந்திர ஜபத்தை இழந்து விடுவார்கள். இந்த உலகம் இந்த மாதிரியெல்லாம் விபரீதம் அடைந்து கொண்டிருக்கின்ற காலம்தான் அழிவுக்கு முந்தின அடையாளம்னு தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி எல்லா மனிதர்களும் பொய் சொல்றதுக்கே விருப்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதைத்தான் நம்ம பார்க்குறோமே, வாயை திறந்தா பொய்யை தவிர வேற ஒண்ணுமே வர்றது கிடையாது. தேசங்கள் பெரும்பாலும் சூன்யமாகும். இதுவும் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும். இங்கேயும் இப்போ அந்த கலாச்சாரம் வந்துட்டுருக்கு. கேட்டால் டபுள் இன்கம் நோ கிட் அப்படின்றாங்க. அது என்ன டபுள் இன்கம் நோ கிட்னா, கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்களாம். சம்பாதிக்கிறோம், நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். செலவு செஞ்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிந்தவுடன் போய் சேருவோம் அப்படின்னு. சரிங்க, இப்போ இந்த கடைசி காலத்தில் அந்த ஆலமரம், வாழையடி வாழையாக வாழை மரம் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைகளை பெற்றவர்கள் காப்பாற்ற வேண்டும், பெற்றவர்களை அவங்களுடைய கடைசி காலத்தில் குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும். இப்படித்தானே போயிட்டுருக்கு. அப்போ அப்படிலாம் இல்லை பெற்றவங்க பசங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். பசங்க இருந்தால் தானே கவலைப்படுறது இப்போ இந்த டிங்கில். அதே மாதிரி பசங்க பெற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, அப்போ நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். விலங்குகள்லாம் குட்டி போட்ட பிறகு கொஞ்ச நாள் அது பால் ஊட்டி, அதுக்கப்புறம் அதுவாக நடமாடுற வரைக்கும் கூட வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குட்டி தனியாக போயிடும், தாய் தனியாக போயிடும். தகப்பன் அது எப்போவோ முன்னாடியே ஓடி போயிடும். அது எந்த ஒரு விலங்காது இது எங்கள் அப்பா புலி, இது எங்கள் அம்மா புலி, இவங்க கஷ்ட காலத்தில் கடைசி காலத்தில் நான் இவங்களுக்கு வேட்டையாடி உணவு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுதா? விலங்குகளுக்கு அதெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் நாகரிகம் அடைந்தவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், மனிதாபிமானம் இப்படி வேற சொல்லிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாமளும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போது மனுஷங்களாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வளர்கிற வரைக்குமாவது கூட வச்சு நம்ம பார்த்துக்கிறோம். விலங்குகள் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறது கிடையாது. குட்டி கொஞ்சம் தனியாக இதுவாக தெரிஞ்ச உடனே அதை தனியாக விட்டுடுது. ஆனால் அந்த விலங்குகள் கூட நான் ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நான் பாட்டுக்கு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போகிறேன், தெம்பு இல்லைன்னா அதோட நான் போகிறேன், எதுக்கு குட்டி போட வேண்டும் அப்படின்னு எந்த விலங்கும் இது வரைக்கும் நினச்சதில்லை. ஒருவேளை பகுத்தறிவு இல்லை அப்படின்றதுனால அவங்க இது மாதிரிலாம் விபரீதமாக யோசிக்கிறது இல்லை போல இருக்குது. நமக்கு பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நாம் இந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கோம். இப்போது ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் மக்கள் தொகை குறைந்து வருகின்றது. ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாலும் எத்தனை நாளைக்கு இந்த கல்யாணம் நீடிக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த குழந்தை அப்படின்னு வந்துட்டால் கமிட்மெண்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாலுமே சேர்ந்து வாழ்ந்தாலுமே குழந்தையே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை வேறு வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பாலையும் சரி அமெரிக்காலையும் சரி நம்ம இந்தியா மாதிரி தான் ஏராளமான குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அப்படின்னு இருந்தது. இன்றைக்கும் அமெரிக்காவில் ஒரு 3 குழந்தை 4 குழந்தை அப்படின்றது வசதி படைத்தவர்களுக்கு தான் சாத்தியமாகின்றது. இப்போ யூரோப்பில் அதெல்லாம் 3 பசங்க 4 பசங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் 10ஆம் பசலித்தனம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போது அந்த டெமோகிராஃபி அப்படின்றது குறைந்து கொண்டே வருகின்றது, மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகின்றது. வயசானவங்க, ஏன்னா இன்றைக்கி அந்த மருத்துவ வசதிகள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன, அதனால் வயசானவங்க நிறைய இருக்காங்க, இளைஞர்கள் குறைந்து வருகின்றனர். இப்போது இத்தாலியில் ஒரு சில இடங்களில் நீங்கள் ஒரே 1 யூரோ கொடுத்தா போதும், அப்படியே பிரம்மாண்டமான ஒரு வீடு, நாமெல்லாம் இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது, 600 ஸ்கொயர் ஃபீட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5000ல் ஆரம்பித்து 10,000 20,000 ஸ்கொயர் ஃபீட், அதெல்லாம் சர்வசாதாரணம். இந்த மாதிரி வீடுகள்லாம் 1 யூரோ கொடுங்க, நாங்கள் உங்கள் பேருக்கே எழுதி வச்சிடுறோம் அப்படின்றாங்க. இது என்னடா கஷ்டமாக இருக்குது, 1 யூரோக்கு இவ்வளோ கொடுப்பாங்களா, வேறு ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்காருன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன நீங்கள் அங்கே கொடுத்தணும் நடத்தணும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க, இல்லை வயசானவங்க செத்து போயிருப்பாங்க, அப்படியே கேட்பார் இல்லாமல் கிடக்கும்.
சரி, இதை எதுக்கு €1 கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு 10-20 பேர் அங்கெல்லாம் வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்காகவாது அங்கே மறுபடியும் வந்து நம்ம இந்த சிவிலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது ரிவைவ் ஆகும். ஒரு கடைகண்ணி வைப்பாங்க, ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னுவாங்க, ஒரு சின்ன டாக்டராவது வேணும்னுவாங்க, மற்ற தொழில்கள்லாம் வரும். அப்போது காலியாக இருக்கிற அந்த கோஸ்ட் டவுன்ஸ் அதெல்லாம் வந்து உயிர் கொடுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தேசங்கள் பெரும்பாலும் சூன்யமாகும். இதுதான் அன்றைக்கே மார்க்கண்டேய மகரிஷி கலியுகத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திசைகள் எல்லாம் மிருகங்களாலும் மாம்சங்களை புஜிக்கின்ற பிராணிகளாலும் சூழப்பட்டவைகளாகும். சார், மிருகங்கள்னா இப்படி தானே அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ மான் எடுத்துக்கங்க, இதெல்லாம் என்ன வந்து மாமிசத்தையா புசிக்கின்றது? இல்லை பசு, குதிரை, வரி குதிரை, இதெல்லாம் வந்து தாவர உண்ணிகள் தானே. ஆனால் அந்த திசைகள்னு அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற இடங்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி மாமிசத்தை உண்ணுகின்ற இந்த புலி, சிங்கம், நரி, ஓநாய் இந்த மாதிரி விலங்குகளால் சூழப்பட்டதாகும். அதே மாதிரி யுகம் முடிகிற தருணத்தில் அநேக ஜந்துக்கள் உண்டாகும் அப்படின்றாங்க. அந்த ஜந்துக்கள் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஏதாவது விதவிதமான ஜந்துக்கள்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பசுக்கள் சிறிது பால் உள்ளவைகளாகும் அப்படின்றாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வந்து பசுக்கள் ஏராளமான பாலை கொடுக்கக்கூடிய பசுக்களாக இருந்தன. ஆனால் அந்த பசு பால் கொடுக்கறதும் குறைஞ்சு விடும் அப்படின்றாங்க. மரங்கள் இதெல்லாம் வந்து அந்த பூக்களும் பழங்களும் குறைஞ்சு போயிடுமா. காக்கைகள் அதிகமானவை ஆகும் அப்படின்றாங்க. இது இன்னொரு ஆச்சரியமான விஷயமா இருக்கின்றது. கிரகஸ்தர்கள், அதாவது குடும்பம் நடத்துபவர்கள், இவங்க வந்து அதிக வரி இதனால் பயந்து போயிட்டு எல்லா இடத்துலையும் திருட ஆரம்பிப்பாங்களாம். அதே மாதிரி பகவானான இந்திரன் ருதுதோறும், அதாவது நமக்கு வந்து இது மழைக்காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, மழை காலத்தில் மழை பெய்யணும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கணும். ஆனால் அந்த மழைக்காலத்தில் தவறாமல் மழை பொழிவது அப்படின்றது இருக்காது. எல்லா வித்துக்களும் நல்லா முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அந்த தர்மத்துடைய பலன் குறைஞ்சிட்டே வருது. மக்கள் ஹிம்சையில் விருப்பம் உள்ளவர்களாக ஆவார்கள் அப்படின்றாங்க. அந்த அகிம்சை அப்படின்றதே வந்து ஒரு 10ஆம் பசலித்தனமாக மாறிடும் போல இருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார் மார்க்கண்டேயர். எந்த மனுஷன் தர்மத்தை செய்கிறானோ அவனுக்கு குறைந்த ஆயுள் அப்படின்றாரு. ஏன்னா தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ தர்மத்தை செய்கிறவன் வந்து நீண்ட ஆயுளோடு இருந்தால் அப்போ தர்மம் இன்னும் இருந்து கொண்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அதனால தான் தர்மத்தை செய்கிறவனுக்கு ஆயுள் குறைவு அப்படின்றாரு. பயங்கரமான பாவத்தை செய்கின்ற ஜனங்கள் ஏராளமாக பெருகுகின்றார்கள் அப்படின்னு. தர்மத்துக்கு பலக்குறைவு உண்டாகும், அதர்மம் பலமுள்ளதாகிவிடும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்றாரு மார்க்கண்டேயர். அந்த 7-8 வயசுள்ள ஸ்திரீகள் கர்ப்பம் தரிப்பார்கள். 10 இல்லது 12 வயசுள்ள புருஷர்களுக்கு புத்திரன் உண்டாவான் அப்படின்றாரு. இந்த கலிகாலத்தில் இன்னும் என்னென்னத்தையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ தெரியல. அதே மாதிரி 16 வயசுலேயே மனுஷங்களுடைய தலைமுடி நரைத்த தலைமுடியாகிவிடும் அப்படின்றாரு. இதையும் இப்போ நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி 1000 சதுர்யுக முடிவு வந்த பிறகு பல வருஷங்கள் மழையின்மை உண்டாகின்றது. அதனால் அங்கே இருக்கின்ற பூமியில் இருக்க விலங்குகள் எல்லாமே அந்த வலிமை குறைந்து பசியோட, ஏன்னா மழை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தாவரங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, விளைச்சல் இருக்காது, அந்த செடிகள், மரம், கொடிகள், பழங்கள் இதெல்லாம் இருக்காது. அப்போது இதை சாப்பிட்ற விலங்குகள், அதுக்கப்புறம் மனுஷங்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாவற்றுக்குமே அந்த உணவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பலம் குறைந்தவைகளாக, பசி உள்ளவைகளாக, அதுக்கப்புறம் ஜுவலிக்கின்ற 7 சூரியர்களால் இந்த சமுத்திரம், நதி இதில் இருக்கின்ற தண்ணி எல்லாம் அப்படியே உறிஞ்சப்படுமா. அதுக்கு பிறகு இந்த அக்னி அது வந்து பூமியை எரிக்க தொடங்குகின்றது. இப்படி எல்லாத்தையும் எரித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய மேகக்கூட்டம் வருமா. அது வந்து அப்படியே மழையாக கொட்டி தள்ளுமா. வானம் முழுக்க மேகத்தால் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் அது அடித்து கொட்டுற மழை இருக்குது பாருங்க, பூமி முழுக்க அப்படியே தண்ணியில் சூழப்பட்டு எங்கு பார்த்தாலும் நீராக காட்சி அளிக்கும். இந்த மாதிரி 12 வருஷம் இடைவிடாமல் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குமா. அதற்கு பிறகு கடல் தன்னுடைய கரையை தாண்டுகிறது. இதுக்கு முன்னாடி கடல்னு இருந்தது, அந்த தண்ணியெல்லாம் வற்ற செய்கின்றார் 7 சூரியர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மழை பெய்யும் பொழுது அந்த கடலையெல்லாம் நிரப்பிட்டு, அந்த கடலுக்கும் ஒரு கரைன்னு இருக்கு இல்லையா, அந்த கரையை தாண்டுகின்றது. மலைகளும் பிளக்கப்படுகின்றன, பூமியே பிளக்கப்படுகின்றது அப்படின்றார். அந்த மாதிரி இந்த உலகம்
இது முழுக்க ஒரே சமுத்திரமாக இருக்கின்ற நேரத்தில் ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள் இதெல்லாம் அழிந்து தேவாசுர கணங்கள் எல்லாமே நாசமடைந்து மனிதர்களோ துஷ்ட மிருகங்களோ செடி கொடி மரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த உலகத்தில் நான் ஒருத்தன் மட்டுமே கவலையோடு சுற்றுகிறேன் அப்படின்றார் மார்க்கண்டேயர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.